வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று 11/3/2026 புதன்கிழமை. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 7 மணிலிருந்து 8 மணிக்குள்ள எடுத்தோம். இன்னைக்கு நம்ம திருச்செந்தூரில் அதிகாலையிலிருந்தே நல்ல மழை விழுந்துகிட்டு இருக்கு. அதாவது தொடர்ந்து மழை விழாம அப்பப்போ ஸ்டாப் ஆகி விழுது. வீடியோ எடுத்துட்டு கோயிலுக்குள்ள வரும்போது மழை விழல, பொது தரிசன வரிசையை நெருங்கும் போது மறுபடியும் மழை விழ ஆரம்பிச்சிட்டு, இன்னைக்கு சாதாரண புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசன வரிசைகளில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலெல்லாம் பக்தர்கள் கூட்டமே இல்லை, வரிசை காலியாக தான் இருக்கு. அன்னதான கூடத்திலையும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தான் அன்னதான வரிசையில் பக்தர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி விரைவு தரிசன வரிசையான 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் உள்ள என்ட்ரான பக்தர்கள் அப்படியே டைரக்டா கியூல போயிட்டு இருக்காங்க. நீங்க வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அந்த அளவுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அனைத்து தரிசன வரிசையிலுமே இருக்காங்க. இன்னைக்கு விரைவு தரிசன வரிசையில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் அவ்வளோ நேரம் கூட ஆகாது. அதே மாதிரி பொது தரிசன வரிசையில் ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு சாமி பார்த்துடலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம திருச்செந்தூரில் மழை இன்னைக்கு தொடர்ந்து விழல, அப்பப்போ விழுது. ஒரு சில பகுதிகளில் எடுக்கும்போது மழை விழல, ஒரு சில பகுதிகளில் எடுக்கும்போது மழை விழுது. திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் சாதாரண புதன்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி வியாழக்கிழமை அப்படின்னாலே பக்தர்கள் கூட்டம் மதிய வரைக்கும் அதிகமாக தான் இருப்பாங்க. அதுவும் அந்த வியாழனில் சஷ்டி எதுவும் முக்கியமான விழா நாட்கள் வந்ததுன்னா ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் மதியம் வரைக்கும் கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா, இன்னைக்கு நீங்க எப்போ சாமி பார்க்க உள்ள போனீங்க, எவ்வளவு நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் யாராவது இன்னைக்கு சாமி பார்க்க மதியத்துக்கு அப்புறம் வரலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா வரலாம். ஏன்னா மதுரை வரைக்கும்னு ஏன் சொல்றேன்னா, அங்க இருந்து திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு திருச்செந்தூர்ல கூட்டம் இல்லை, ஸோ சாமி பார்க்க கிளம்பலாம் அப்படின்னா கூட மதுரை வரைக்கும், அதாவது மதுரை தொலைவு வரைக்கும் இருக்கக்கூடிய பக்தர்கள் தாராளமா வந்து இன்னைக்கு தரிசனம் பார்த்துடலாம் மக்களை. அப்புறம் போர் பதற்றம் காரணமாக நிறைய இடங்கள்ல இந்தியாவில் கேஸ் பற்றாக்குறை, எல்பிஜி பற்றாக்குறைன்னு நிறைய ப்ராப்ளங்கள் போயிட்டு இருக்கு. நிறைய ஹோட்டல்களை பெரிய முக்கிய நகரங்கள்ல மூடி இருக்காங்க. திருச்செந்தூர்லயும் அந்த மாதிரி இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்றைய நாள் வரைக்கும் திருச்செந்தூர்ல அந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் ஏற்படல. ஒருவேளை திருச்செந்தூர்லையும் உணவகங்கள் மூடப்பட்டா நம்ம சேனல் வீடியோ மூலமா அப்டேட் பண்ணுவோம் மக்களை. தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காம நம்ம திருச்செந்தூர் சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்.